ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு கேரளாவில் எங்களோட வாட்டை ஈட்டின் டே தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே வந்து நல்ல சுட சுட இட்லி, கார சட்னி, இட்லி பொடி சேர்த்து இன்றைக்கி காலையில் டிஃபனை முடிச்சிட்டோம். இந்த இட்லி பொடியோட ரெசிபி நான் முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிக் டே இல்லையா, அதனால வந்து இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். வடகம் வந்து ஆரஞ்சு கலரில் வாங்கியிருந்தேன். அதை வறுத்துட்டு இப்போ க்ரீன் கலருக்கு கத்திரிக்காய் ஃப்ரை, அதே மாதிரி ஒயிட் கலருக்கு வந்து கேபேஜ் வந்து பொரியல் சேர்த்து இன்றைக்கி வந்து அட்டகாசமான லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லை ரிப்பப்ளிக் டே இப்படி கொண்டாடினால எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டான இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக. அதனால இதோட ரெசிபி நான் இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சிம்பிளாக வந்து மொறுமொறுன்னு தோசையும் காலையில் வச்ச இட்லி பொடியும் சேர்த்து இன்னைக்கு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுவும் இல்லை மீன் குழம்பு நேற்று வச்சது இருந்துச்சு, அதையும் வச்சு அட்டகாசமான டின்னரை முடிச்சுட்டேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.